இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வெறும் உழைப்பை மட்டும் சார்ந்தது கிடையாது. அது உங்களோட சிந்தனை முறையை பொறுத்தது. பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவங்க இப்படித்தான் யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்க ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஒரே மாதிரியான சூழல்ல வளர்ந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிறாரு, இன்னொருத்தர் வாழ்நாள் முழுக்க கடனாளியாவே இருக்காரு. இதுக்கு காரணம் அவங்களோட அதிர்ஷ்டம் கிடையாது, அவங்க பணத்தை பத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த ஆழமான புரிதல் தான். சாணக்கியர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு மனிதன் கையில் செல்வம் சேர வேண்டும் என்றால் அவனுடைய புத்தி கூர்மையாகவும் அவனுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் இருக்க வேண்டும். இந்த வீடியோவோட முதல் 30 நொடியில நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நீங்க இன்னைக்கும் இருக்கிற நிலைமைக்கு உங்களுடைய பழைய சிந்தனைகள் தான் காரணம். ஆனா இனிமே நீங்க அடைய போற உயரத்துக்கு இந்த வீடியோவில சொல்ல போற அந்த மில்லியனர் மைண்ட் செட் தான் காரணமா இருக்க போகுது. ஏன்னா உலகத்துல 90% மக்கள் பணத்துக்காக வேலை செய்றாங்க. ஆனா மீறி இருக்கிற அந்த 1% மக்கள் மட்டும்தான் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த வித்தையைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். பணம் சம்பாதிக்கிறவங்க முதல்ல செய்யற விஷயம் அவங்க காலத்தை ஒரு முதலீடா பார்க்கிறதுதான். சாதாரண மனிதர்கள் நேரத்தை எப்படி செலவு செய்யலாம்னு யோசிப்பாங்க. ஆனா புத்திசாலிகள் அந்த நேரத்தை எப்படி பணமா மாத்தலாம்னு யோசிப்பாங்க. சாணக்கிய நீதியில ஒரு ஸ்லோகம் உண்டு. காலத்தை வீணடிப்பவன் தன் வாழ்நாளின் பாதியை இழந்தவன் ஆகிறான். செல்வந்தர்கள் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள் தூங்கும் போதும் அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான ஒரு வழியை உருவாக்கிய வச்சிருப்பாங்க. நீங்க எப்போ ஒரு தொழிலையோ அல்லது ஒரு வேலையையோ தொடங்குறீங்களோ அப்போ உங்களோட முதலாவது இலக்கு வெறும் லாபமா மட்டும் இருக்கக்கூடாது. அந்த தொழில் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை, பாசிவ் இன்கம் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். பணக்காரர்களோட சிந்தனையில இரண்டாவது முக்கியமான விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அவங்கள் பயப்படாம முதலீடு செய்வாங்க. ஆனா அந்த முதலீடுக்கு பின்னாடி ஒரு தெளிவான கணக்கு இருக்கும். ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஆழத்தை அளக்காமல் கரையில் நிற்பவன் ஒருபோதும் ஆற்றை கடக்க முடியாது. அதாவது நீங்க முன்னேறணும்னா கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கணும். ஆனா அது குருட்டுத்தனமான ரிஸ்கா இருக்கக்கூடாது. அடுத்ததா பணத்தை கையாளும் விதம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய சம்பாதிச்சா பணக்காரன் ஆயிடலாம்னு. அது மிகப்பெரிய தப்பு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறது முக்கியமில்லை, எவ்வளவு மிச்சப்படுத்துறீங்க, அதை எப்படி பெருக்குறீங்கிறது தான் முக்கியம். ஒரு ஓட்டையுள்ள பானையில் நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது நிக்காது. அதுபோலத்தான் கட்டுப்பாடற்ற செலவுகள் உங்களுடைய உழைப்பை மொத்தமா காலி பண்ணிடும். பணக்காரர்கள் எப்போதுமே தங்களோட தேவைகளுக்கும் நீட்ஸ், ஆசைகளுக்கும் வாண்ட்ஸ் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி இது எனக்கு அவசியமா இல்ல, அடுத்தவங்க முன்னாடி கெத்தா காமிக்கிறதுக்காக வாங்குறேனா அப்படின்னு அவங்க 1000 முறை யோசிப்பாங்க. சாணக்கியர் சொல்ற மாதிரி சேமிப்பு என்பது ஒரு மனிதனின் ஆபத்து காலத்து நண்பன். ஆனா அந்த சேமிப்பு வெறும் பீரோவுல முடங்கி கிடக்கக்கூடாது. அது அடுத்தடுத்த முதலீடுகளா மாறி வளர்ந்துகிட்டே இருக்கணும். அறிவுதான் மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறதுல பணக்காரர்கள் ரொம்ப உறுதியா இருப்பாங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு முழுமையான அறிவு இருக்கணும். அரைக்குறை அறிவோட களத்துல இறங்குறது தற்கொலைக்கு சமம். அதனால தான் வெற்றியாளர்கள் எப்போதுமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க, புது புது விஷயங்களை கத்துக்கிறாங்க. அவங்க தங்களோட அறிவை வளர்த்துக்கு செலவு பண்ற பணத்தை ஒரு செலவா பார்க்காம ஒரு பெரிய முதலீடா பார்க்குறாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை யாராவது திருடலாம், ஆனா உங்ககிட்ட இருக்கிற திறமையையும் அறிவையும் யாராலையும் திருட முடியாது. அந்த அறிவுதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிச்சு தரும். அதனால் பணக்காரனாக துடிக்கிற நீங்க முதல்ல உங்க புத்தியை கூர்மைப்படுத்துங்க. சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிங்க. சந்தையில் என்ன தேவை இருக்கு, மக்கள் எதை விரும்புறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க.
எப்போ நீங்க மத்தவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பவே பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய பிசினஸ் சீக்ரெட். முதல் பகுதியில நாம் பார்த்த அந்த அடிப்படை சிந்தனைகளுக்கு அப்புறம் ஒரு மனிதன் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறான் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது பகுதியோட முக்கிய அம்சம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களையே நீங்க 3 கேள்விகள் கேட்டுக்கணும். நான் ஏன் இதை செய்கிறேன்? இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? இதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா? இந்த 3 கேள்விகளுக்கும் உங்ககிட்ட தெளிவான பதில் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த பணப்பயணத்துல ஜெயிக்க முடியும். வெற்றி பெற்ற மனிதர்கள் எப்போதுமே அவங்களோட இலக்கை கோல்ஸ் ரொம்ப பெருசா வச்சிருப்பாங்க. சின்னதா யோசிச்சு சின்ன இடத்துல நிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுடைய கனவு ஒரு மலைய போல பெருசா இருக்கும். ஆனா அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமாவும் உறுதியாவும் இருக்கும். அவங்க தோல்விகளை கண்டு பயப்படுறது இல்லை. ஒவ்வொரு தோல்வியும் அவங்களுக்கு ஒரு பாடம். சாணக்கிய நீதியில சொல்லப்பட்டிருக்கிறது போல, முயற்சி செய்து தோற்பது குற்றமல்ல, முயற்சியே செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய பாவம். பணக்காரர்கள் தங்களோட தோல்விகளை ஒரு அனுபவ முதலீடா மாத்திப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் நெட்வொர்க்கிங் அல்லது சரியான மனிதர்களோட தொடர்பு. நீங்க யாரு கூட அதிக நேரத்தை செலவிடுறீங்களோ அவங்களுடைய குணம்தான் உங்களுக்கும் வரும். நீங்க 5 சோம்பேறிகளோட இருந்தா 6வது சோம்பேறி நீங்கதான். அதுவே நீங்க 5 கோடீஸ்வரர்களோட பழகினா 6வது கோடீஸ்வரர்கள் நீங்கதான். பணக்காரர்கள் எப்போதுமே தங்களை விட புத்திசாலியான, தங்களை விட அனுபவம் வாய்ந்த மனிதர்களோட தொடர்பை வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து புது உத்திகளை கத்துக்குவாங்க. இதுக்கு பேர்தான் லீவரேஜ். அதாவது மத்தவங்களோட அறிவையும் நேரத்தையும் சரியான முறையில பயன்படுத்தி ஒரு பெரிய இலக்கை அடையிறது. ஒரு தனி மனிதனா நீங்க 24 மணி நேரம் தான் உழைக்க முடியும். ஆனா உங்களை கீழே 10 பேர் வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு நீங்க 204 மணி நேரம் உழைக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த சிஸ்டத்தை உருவாக்குறவன் தான் உண்மையான பணக்காரன். அதனால நீங்க ஒரு வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்காம ஒரு அமைப்பை அல்லது ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முயற்சி செய்யணும். பணக்காரர்களோட ரகசியத்தில் இன்னொன்னு என்னன்னா, அவங்க பணத்தை பத்தின பயத்தை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. பெரும்பாலான நடுத்தர வர்க்க மக்கள் பணம் போயிடுமோ என்கிற பயத்திலேயே வாழ்வாங்க. ஆனா செல்வந்தர்கள் பணத்தை எப்படி பெருக்கலாம் என்கிற ஆர்வத்தில் வாழ்வாங்க. இந்த மனநிலை மாற்றம்தான் அவங்களை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. சாணக்கியர் ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அதே தகுதிதான் ஒரு தொழிலதிபருக்கும் தேவை. அதாவது கடினமான சூழல்ல கூட பதட்டப்படாம சரியான முடிவை எடுக்கணும். சந்தையில் சரிவு ஏற்படும் போது எல்லாரும் பயந்து பணத்தை எடுப்பாங்க. ஆனா பணக்காரர்கள் அந்த நேரத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி மலிவான விலையில சொத்துக்களை வாங்குவாங்க. இதுதான் கான்ட்ரேரியன் திங்கிங். அதாவது கூட்டத்தோட போகாம தனிச்சு சிந்திச்சு லாபம் பார்க்கிறது. கடைசியா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை தக்க வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய சவால். லக்ஷ்மி தேவி ஒரு இடத்துல நிலைச்சு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா முறைப்படி சம்பாதிச்சு தர்மம் செஞ்சு சரியான முதலீடு செய்யறவங்க கிட்ட செல்வம் எப்பவுமே தங்கும். சாணக்கிய நீதியில் ஒரு அழகான வரி இருக்கு. அதிகமான ஆசை ஆபத்தை தரும், ஆனா முறையான உழைப்பு அதீத செல்வத்தை தரும். நீங்க பணத்தை காதலிங்க, ஆனா அதுக்கு அடிமை ஆயிடாதீங்க. எப்போ நீங்க பணத்தை ஒரு கருவியா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கை மாறத் தொடங்கும். இந்த வீடியோவுல நாம பார்க்கிற இந்த சிந்தனைகளை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு இன்னும் 5 வருஷத்துல உங்களை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். உங்களுடைய உழைப்பும் சாணக்கியரின் இந்த அறிவார்ந்த தந்திரங்களும் சேரும்போது நீங்க ஒரு தோல்வி அடையாத வெற்றியாளரா உருவெடுப்பீங்க. பணத்தை தேடி நீங்க ஓடாதீங்க, பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க தகுதியை வளர்த்துக்கோங்க. இதுதான் பணக்காரர்கள் பின்பற்றும் மிகச்சிறந்த ரகசியம்.